இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே விஷயத்துக்கான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்க போறோம். எப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சண்டைன்னு வந்துட்டா புறமுது காத்து ஓடக்கூடாது, அது போலத்தனம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, துரோகி தான் முதுகுல குத்துவான் அப்படின்னு. அதில் 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒன்று, முதுகுல குத்து வாங்குறவன் போல, இன்னொன்று முதுகுல குத்துறவன் துரோகி. ஓகேங்களா? நீங்க இப்ப 2 இடத்துல இருந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க சரி, உங்களுக்கு சொன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஹட்டாகிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க செத்துருக்குறாங்க அப்படின்னா முதுகுல குத்து வாங்கி செத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அவரு கோழையா இருக்கலாம், இல்லைன்னா அவரை குத்துறவன் துரோகியா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த காலத்துல யாருக்கும் கம்யூனிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நேரில் போய் பார்க்கணும், பார்த்துட்டு வந்தவங்க சொல்லணும். இப்போ போர்க்களத்துக்கு போய் ஒரு வீரன் முதுகுல குத்து வாங்கி செத்து கிடக்கிறான்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அவன் முதுகுல குத்து வாங்கி செத்துது எதிரிகளோட துரோகத்தினாலயா, இல்லை அவனோட கோலத்தனத்தினாலயா? இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவீங்க? அவன் கோலம் மாதிரி செத்துட்டு வந்தான்னு சொல்லுவியா, இல்லை அவன் துரோகத்தினால செத்துட்டான்னு சொல்லுவியா? இங்க 2 தான் முக்கியம் இருக்கு. முதுகுல குத்து வாங்கினவன் போல, முதுகுல குத்துறவன் துரோகி. இப்போ நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க தான் அந்த கம்யூனிகேஷனை சொல்லணும்னா, இங்க கொத்து வாங்கி கிடக்கிறது நிஜம், முதுகுலதான் குத்தி இருக்கிறது, அது செத்து போயிட்டா எல்லாம் ஓகே. இப்போ நீங்க அந்த செத்து கிடந்த வீர துரோகத்தினால செத்துட்டான்னு சொல்ல போறீங்களா, இல்ல அவன் போல இன்னொரு வீரனால செத்துட்டான்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குதுல்ல? உண்மை தான். இந்த டிசிஷன் எடுக்க முடியாம தான் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, பாகுபலி படம் உங்களுக்கு தெரியும். கட்டப்பா ஒய் கில்டு பாகுபலி அப்படிங்கிற கேள்வி எவ்வளவோ பெரிய ட்ரெண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். அதை தொடர்ந்து அந்த பாகுபலி 2 எவ்வளவோ பெரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கேள்வி புரிஞ்சுட்டா, கட்டப்பா துரோகியா இல்ல பாகுபலி கோலையா? ஃபர்ஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லுங்க, கட்டப்பா துரோகியா பாகுபலி கோலையா? ஏன்னா பாகுபலி முதுகுல தான் குத்து வாங்கினா, அப்படி முதுகுல தான் குத்து வாங்கி செத்தா, அப்படி கட்டப்பா தான் குத்துனா. இப்போ நீங்க சொல்லுங்க, கட்டப்பா துரோகியா பாகுபலி கோலையா? இந்த சப்கான்சியஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. நீங்க டிசைனுக்கே வர முடியல இல்லையா? உங்களுக்கு தெரியும் முதுகுல குத்து வாங்குறவன் கோலை, முதுகுல குத்துறவன் துரோகி. இப்போ உங்க கண்ணு முன்னாடிதான் நடந்திருக்கு. உங்க கண்ணு முன்னாடி நடந்து உங்களுக்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, பாத்தீங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்போ உங்களோட மனசாட்சி விட்டு சொல்றேன், கட்டப்பா துரோகத்தினால செஞ்சானா? இல்ல அவன் அரசவைக்கு கஷ்டப்பட்டிருந்தான், அதனால அந்த அரசு பதவி இருக்கிறவங்க சொல்றதுனால பண்றான். இப்ப கட்டப்பாவை கோலைன்னு சொல்ல முடியாது, இல்ல துரோகின்னு சொல்ல முடியாது, பாகுபலி வீரன் எல்லின்னு சொல்ல முடியாது. அவன் தான் அத்தனை பேர் தடித்து கொண்டு இருக்கிறானு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு துரோகம் கோலைங்கிற அந்த 2க்கான விளக்கத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு ஐடியா வச்சுட்டு இதுல டிசிஷன் எடுக்க முடியுமா? துரோகத்துக்கு ஒரே ஐடியா, கோலைக்கு ஒரே ஐடியா. இந்த ஒரு ஐடியா வச்சுட்டு இதுல நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட டிசிஷன் எப்படி இருக்கும்? புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, புரியலனா வீடியோவை திருப்பி பாருங்க.